முதல்ல என்ன செய்யலாம், அப்பாவோட புத்தகம்லாம் வீணாகுது, அதை நம்ம பப்ளிஷ் பண்ணலான்னு ஆரம்பித்தேன். கண்ணதாசன்லே தொடங்கி அவருடைய ஞானமான புத்தகங்கள் நமக்கு தெரியும். அர்த்தமுள்ள இந்து மதம் என்றும் படிக்க வேண்டிய ஒரு காவியமாக நான் நினைக்கிறேன். கண்ணதாசன்லே தொடங்கி இறைவன் இருக்கிறான் இல்லை என்று கூறும் அனைவரும் படிக்க வேண்டியதாக இருக்கக்கூடிய ஓஷோவினை தத்துவங்களை கூறக்கூடிய அத்தனை ஓஷோவின் புத்தகங்களின் தமிழை மொழிபெயர்த்து இருக்கிறான் இல்லை என்பதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் என்றுதான் நான் கூற வேண்டும். ஓஷோவின் புத்தகங்களுக்கு வந்து அதற்கு பிறகு இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்ட வேண்டும் நினைக்கும் கலாம் அவர்களுடைய அக்னி சிறகுகளை இளைஞர்களை பறக்க விட்டு அப்துல் கலாம் புத்தகங்களை தமிழிலே செய்து பிறகு மென்பொருள் சாஃப்ட்வேர் அவற்றையும் தமிழை எழுதி கொண்டு பப்ளிஷ் செய்திருக்கிறார்கள். என்ன எப்போ பார்த்தாலும் ஞானம் படிப்பு அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் ஒரு சாரார் திரும்புகிறார்கள் என்று புதியதாக அகதா கிருஷ்ணன் அவருடைய நாவல்களின் தமிழை பப்ளிஷ் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய உயர்வு வீச்சு என்னை மலைக்க வைக்கிறது. அதில் ஒரு 25% கூட நம்மளால வர முடியுமான்னு தெரியாது. அவர்கிட்ட அப்படிதான் இந்த புத்தகத்தை எடுத்துட்டு போனேன், இந்த ரிலீஸ் வச்சுக்கிறேன், நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரணும், இதுக்கே சார் டாக்டர் நீங்கள் வந்து எங்கள் ஃபோனில் சொல்லி புரியல அனுப்பிச்சிக்கலாம் வந்திருப்பேனே அப்படின்னு. இல்லை பரவாயில்ல நான் வந்து நேராகவே சொல்கிறேன்னு சொல்லிட்டு போன உடனே தான் தெரிந்தது அவர் புத்தக குவியல்களுக்கு நடுவிலே அவரை கண்டுபிடிப்பதே கஷ்டமாக அவ்வளோ அத்தனை புத்தகங்கள். அதில் போய் சின்ன புத்தகத்தை கொண்டு வச்சுட்டு நினச்சிருப்பாங்க திருநெல்வேலிக்கே அல்வா. இருந்தாலும் பரவாயில்ல காந்தி, நீங்கள் அவசியம் வந்திருக்க. எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்கள், லேனா தமிழ் அவர்கள், என்னுடைய பேராசிரியர் அவர்கள், நீங்கள் வந்தால் எனக்கு பதிப்பகம் சார்பில் நீங்கள் வந்தீர்களேனா எனக்கு மிக மகிழ்ச்சியாக தான். நான் ஒன்று நான் வரேன் இன்விடேஷனாக கொடுக்கல, அதுக்கப்புறம் மறந்து போய் கடைசியில் தான் பிரிண்ட் ஆகி வந்து மனைவி கொண்டு கொடுத்து கூட சொன்னேன், எதுக்காமல் எதுக்காக அவ்வளோ தூரம் நான் வந்து நிச்சயத்து என்னுடைய ஃபங்க்ஷன் அது அவருடைய பேச்சிலே தேர்ந்திருக்கும் எவ்வளோ தூரத்திற்கு அவர் எங்கள் குடும்பத்தாருக்கு வெகு நெருக்கமாக இருக்கிறார். அவருக்கு நன்றி என்றும் உண்டு. அவர் ரூமுக்கு போனோடனே அவருடைய பரந்த முகத்திலே விரியும் அந்த புன்னகை இன்னும் எவ்வளவோ சாதிக்கப் போவதை பறைசாற்றுவதாகவே இருக்கும். அப்படியாவதாக என்று கேட்டுக்கொள்கிறேன். நேற்றுக்கு வந்து சார் ஜேர்னல்ல என்னன்னு தெரியாதுமா டாக்டர்ஸ்லாம், பேட்ரிக் தெரியும், ப்ரொஃபஸர் பேட்ரிக் எசுதியான் என்னுடைய ஆசிரியர். அவர் என்னுடைய ஆசிரியர் என்று கூறிக்கொள்வதிலே நான் மிக மிக பெருமை அடைகிறேன், பெருமிதம் கொள்கிறேன். 3 நாள் கான்ஃபரன்ஸ், அதில் ஏதாவது நடுவில் ஒரே ஒரு நாள் 25 நிமிஷம் பேட்ரிக் பேச போறாரு இருக்கும். அந்த கான்ஃபரன்ஸ்க்கு பணம் கட்டி போயிடும். அவர் பேச்சு முடிஞ்சுன்னு வீட்டுக்கு எதையும் தெளிவாக ரத்தின சுருக்கமாக புரியும்படியாக டீச்சிங் அப்படிங்கிறது அவருடைய உயிர் மூச்சு என்று நான் நினைக்கிறேன். பேராசிரியராக இருந்து ரிட்டையர் ஆனப்பறம் கூட அந்த போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிற குழந்தை மாணவர்களுக்காகவும், மாணவர்களுக்கு மட்டும் என்ன குவாலிஃபிகேஷன் ஆனால் கூட இன்னும் நிறைய புரியாமல் வழங்கிடுற எங்களை மாதிரி டாக்டர் நல்ல வழி செய்வதற்காக மாதம் ஒரு முறை சுந்தரம் ஃபவுண்டேஷன் அவர் ஒரு கிளப் நடத்துகிறார். கிளப்புனா யூஷுவல் கிளப் இல்லை, அது அறிவார்ந்த கிளப். ஒரு 10-15 வேறு வகையான அதாவது அசாதாரணமான கேஸுகளை காமிச்சு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி எப்படி இதை அப்ரோச் பண்ணணும், எப்படி டயக்னோஸ். ஒரு வியாதி இருக்கிறது என்று சொல்வது மிக சுலபம், ஒரு எக்ஸ்ரே காமிச்சு எழுதுவார். ஆனால் ஒரு வியாதி இல்லை என்று சொல்வது மிக கடினம். பேஷண்ட் நம்ப மாட்டான், வெளில போய் திட்டிட்டு நான் சொல்றேன் எனக்கு இருக்குதுன்னா இல்லைன்னு. ஸோ ஒரு வியாதி இல்லை என்று செய்வது மிக கடினம். அதுபோல தான் டயக்னோசிஸ் என்பதும் இதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம் என்று பல வகையான வியாதிகளையும் விவரித்து விட்டு அதில் யாரும் அவருடைய மாணவராக கடைசி மாணவராக இருப்பார். அவர் அந்த ஃபீல்டு ஏதாவது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரா கூட அவர் பெயர் சொல்லி கூப்பிட்டு நான் சொன்னது சரியா, இப்போதான் புதிதாக வந்திருக்கிறதா என்று கேட்பார். அந்த ஒரு மனிதாபிமானம், அந்த ஒரு பொலைட்னஸ் எத்தனை ஆசிரியர்களுக்கு வரும் எனக்கு தெரியாது. எங்கள் ஒரு லெட்டர் எழுதி அவர் என்னென்ன டெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அதோட அனுப்பிச்சாங்க. பேஷண்ட் பார்த்து ஒப்பீனியன் கொடுப்பாங்க. இப்போது சொல்கிறார்கள், உனக்கு அந்த பேஷண்ட் அனுப்ப முடியலன்னா பரவாயில்ல, டிஜிட்டல் கேமரா நல்லா இருக்கு, அழகாக ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு நான் உனக்கு சொல்கிறேன். எவ்வளவு ப்ராக்டிஸில் இருக்கிறவர்
நேற்று ப்ராக்டிஸ் பாஸ் பண்ணிட்டு வந்தோம்னா போட்டியாக நினைக்கிறாங்க. எத்தனை பேருக்கு இந்த மனசு வரும்? ஆக அவர் எங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் பின்பற்ற வேண்டிய மிகப்பெரிய மனிதராக எங்களுக்கு தெரிகிறார். அவர் இந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்ததற்கு நான் உண்மையிலேயே மிக மகிழ்வடைகிறேன். இது ஏற்புரை நன்றியுரை ரெண்டையும் சேர்த்து போட்டுட்டோம், டைம் இல்லைங்க. அதனால ஏற்புரை நன்றியுரை இந்த புத்தகத்திலே 2-3 விஷயம் தான் சொன்னாங்க. ஏன் ட்ரீட்மெண்ட் எழுதுறேன், எழுதியிருக்கேன். சிலதுக்கு மருந்துகள் பெயர் எழுதுவதை நான் தவிர்த்திருக்கிறேன். ஏனென்றால் அது தவறாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் நம் மக்களிடையே என்பதால். நான் எழுதியிருப்பதெல்லாம் இவற்றால் இவை வரலாம், இவற்றை நீங்கள் தவிர்க்க முடியுமேயானால் ஓரளவுக்கு இந்த வியாதி. ஃபார் எக்ஸாம்பிள், வெயிலில் போனால் இது மாதிரி கருப்பாயிடுது எனக்கு அப்படின்னாக்க அவாய்ட் கோயிங் அவுட் இன் த சன் இன் தோஸ் டைம், ஆர் கோ டு த டாக்டர் அண்ட் ஃபைண்ட் அவுட் வெதர் யூ கேன் ஹேவ் அ சன்ஸ்க்ரீன். முழு ட்ரெஸ் போட்டுக்க முடியுமா, அந்த மாதிரி. ரெண்டாவது, எதெல்லாம் செய்யக்கூடாது. வருவாங்க யூஸ்வலாக மஞ்சள் அப்படியே பதறி இருக்கும் கையெல்லாம். என்ன பண்ணீங்க? மஞ்சள் அரைச்சி போட்டேன் கூட கொஞ்சம் வேப்பில, கொஞ்சம் கடுகு காய்ச்சி அந்த பேஷண்ட் கொஞ்சம் அப்படியான ஒரு மாதிரி பூச்சி மாதிரி பார்த்தோம். அதாவது பணம் வாங்கி நாம் ஒரு ப்ராக்டிஸ் பண்றோம், நம்முடைய ஒப்பீனியனுக்கு பணம் வாங்குறோம், அதற்காக நம்முடைய தொழிலையும் அடகு வைக்க முடியாது. பேஷண்ட் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொள்ள முடியாது. நாம் சொல்லலாம், சிலவற்றை அடித்து சொல்லித்தான் ஆக வேண்டும். அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லையான அவர் என்னை விட்டு போய் வேற ஒரு டாக்டரிடம் போயிடும். அந்த டாக்டர் பரவாயில்ல போட்டிங்களா, சரிங்க நல்லா இருக்கும், இதையும் போடுங்க, அது கூட இதையும் போடுங்க. அந்த மாதிரி இல்லாமல் இதைத்தான் செய்ய வேண்டும். நீங்கள் செய்வது தவறு. அந்த அது மிக முக்கியமான ஒன்று. அது வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். என்ன நீங்கள் செய்யக்கூடாது, நீங்கள் தான் பப்ளிக் யார் செய்கிறாங்க. பாட்டி சொன்னாங்க, சார் இது எங்கள் பாட்டி வச்சுருந்தாங்க ஆயின்மெண்ட்டு, பென்சில் ஆயின்மெண்ட் சார், எல்லாத்துக்கும் அதே பென்சில் ஆயின்மெண்ட் தான், அதை தடையும் அது உடம்பு பூரா பொங்கிட்டு வருவாங்க. சரி, டிஃபிகல்ட். வருத்தமான விஷயம் என்னன்னா, ஈவன் நம்ம டாக்டர்ஸ் தோல் வியாதி என்று வரும்போது கொஞ்சம் நெக்லிஜென்ஸ், இது போடுங்க போகலாம் பார்க்கலாம், இல்லைன்னா அப்போ நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டை போகலாம் அப்படிங்கிற மாதிரி அதை கூட நான் போடிட்டு இருக்கிறேன். என்னுடைய சக நண்பர்கள் மீது இருக்கின்ற வருத்தத்தை காட்டியிருக்கிறேன். அந்தந்த தொழில் நான் கூட சொல்லுவேன், அவர் பார்த்தாங்க இவர் பார்த்தாங்க, ஏங்க எனக்கு கூட தெரியும், நான் டெலிவரி பார்க்க முடியுமா, நான் 20 டெலிவரி பார்த்துக்கிறேன், ஹவுஸ் சர்ஜனாக இருக்கும்போது டெலிவரி பார்க்க முடியுமா, அதற்காக இருக்கிறார்கள். நீ முதலில் உன்னுடைய ஃபேமிலி டாக்டரை போய் பாரு, அவர் சொல்கின்ற பொறுத்தவரை. ஆக இது ஒரு அவேர்னஸ். ஸ்கின்னை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், இன்க்ளூடிங் டாக்டர்ஸ். அதற்காக இது எழுத வேண்டும் என்பதற்காக எழுதி அத்தனை வியாதிகளை பற்றி எழுத முடியாது என்பதால் காமன் அடிக்கடி நான் பார்க்கின்ற வியாதிகளை பற்றி மட்டும் எழுதியிருக்கேன். அதில் ட்ரீட்மெண்ட் பற்றி எழுதலை. இப்போ புதுதாக வந்திருக்கிற லேசர் ட்ரீட்மெண்ட்டு அதெல்லாம் கூட நான் எதுவுமே இன்க்ளூட் பண்ணலை. ஏன்னா இப்போ இன்டர்நெட் வரும், பேஷண்ட் வந்தோடனே சொல்கிறோம், என்ன சார் இந்த புதுசாக ஒரு ரிவேர்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க ட்ரீட்மெண்ட்டு, இன்டர்நெட்டில் போட்டுக்கிறாங்க. அப்படியா, நான் பார்க்கலப்பா, நாளைக்கு பார்த்து கவலைப்படாங்க, இருந்தாங்க ஏதோ பிரிண்ட் அவுட் சொல்லிட்டு படின்றாங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னா, அதை படிச்சுட்டு அரைகுறை நாலேஜ், அதோட தவறான வகையிலே அவர் தன்னை எடுத்துக்கொள்கிறார்கள், தவறான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்கிறார்கள், மருத்துவரிடம் போவதை தவிர்க்கிறார்கள். காரணம் எதுவாக இருக்கட்டும், மருத்துவரிடம் போவதை தவிர்க்கிறார்கள். அது கூடாது. எல்லா வியாதிகளும் எல்லாரும் செய்ய முடியாது, அதற்கென்று ஒருவர் இருக்கிறவரிடம் போகணும் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த புத்தகத்தை எழுதினேன். இதுக்கு இந்த கிராமத்திலாம் பார்த்தீங்கன்னா மாடு வண்டி ஓட்டுற கையில் ஒரு குச்சி வச்சிருப்போம், அது ஒரு சின்ன ஆணி இருக்கும். முதல்ல ஒரு குத்து குத்தா வலிக்கு ஓடும், அடுத்த கிட்ட குச்சி வந்தாலே ஓடும். அதுபோல் திரு பார்த்த சாரதி அவர்கள் நலம் பதிப்பகத்தின் பார்த்த புத்தகம் எழுதுன்னு சொல்லி 1 வருஷம் ஆச்சு. தாக்குச்சி போட்டுகிட்டே இருந்தார், ரொம்ப கஷ்டப்பட்டு. அவர் பாவம், அவர் பாதி முடிவு வந்து என்னால் தான், அது முடிக்கிறதுக்குள்ள அவருக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டார். அவருக்கு என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய தந்தையாரை நான் ஒரு ஸ்ட்ரோக் வந்து ட்ரீட் பண்ணதுனால அவர் வந்தார். டாக்டர் நீங்கள் புத்தகம் படிப்பேன்னு சொல்லி, புத்தகம் எழுதுறீங்களா, ஒரு புத்தகம் எழுதுறீங்களான்னு சொல்லி, இல்லை நான் முதல்ல தோல் தான் எழுதணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி. அதனால்
அவருக்கு நன்றியை தெரிவித்து இந்த பொன்னாடி போட்டது திரு பார்த்தசாரதி நலம் பதிப்பு. இந்த விழாவுக்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. கைனசிஸ் ஃபார்மா, கார்லின் ஃபார்மா, மாஸ் பிசியோதெரபி சென்டர், ஆர்த்தி ஸ்கேன் நிறுவனம், இவர்கள் இந்த விழாவில் ஸ்கிரீனுக்கு பின்னாடி பிஹைண்ட் த ஸ்கிரீன் சொல்லுவாங்க, மறைந்திருந்து பல உதவிகள் செய்திருக்கிறார்கள். இன்று இந்த விழா ஓரளவுக்கு நிறைவு பெறுகின்ற அளவிலே பண்ண முடிகின்றது, நிறைவான நிலைகளை செய்ய முடிகிறது என்றால் அதற்கு அவர்கள் தான் காரணம். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் அதுபோல கிருஷ்ணா போட்டோ ஸ்டோர்ஸ் இந்த லீக் கிளப்ல இடம் கிடைக்கிறத பத்தி கொஞ்சம் யோஜனையா இருந்தது. போருமா இடம் போறாதா என்று முதல் விழா என்பதுதான். அதற்கு எல்லா உதவியும் செய்து கொடுத்தது சஞ்சய் நாக்பால் என்னுடைய நேவர், அவருக்கும் இது அழகாக அமைச்சு கொடுத்த திரு அமீத் அவர்களுக்கும் என்னுடைய நிறைய தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் நேரத்தையும் பொருட்படுத்தாது பொறுமையாக அனைவரும் வந்திருந்து நேரத்துக்கு முடிக்க முடியல, நேரத்துக்கு வந்து இந்த விழாவை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி டாக்டர். இனி தேசிய கீதம், அதைத் தொடர்ந்து தேநீர் விருது காத்திருக்கிறது. तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मागे, गाये तव जय गाथा। जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे।